ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். இன்று மார்கழியின் 6வது நாள், 6வது பாசுரத்தை சேவிப்போம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாதத்தின் 6வது பாசுரத்தை சேவித்தாகிவிட்டது. இன்று ஆண்டாள் சரித்திரத்தின் கதையை தொடர்வோம். ஆண்டாள் 3வது காரணத்துக்காக அவதரித்தத்தின் 3வது காரணத்தை நேற்று பாதியிலே நிறுத்தினோம் இல்லையா? ஒற்குழி வாங்கின உடனே ராஜா என்ன பண்ணாரு, அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு வீதி உலா, யானையின் மேலே வீதி உலா வர வச்சாரு. இதை பார்த்த பெருமாள் என்ன செய்தாருன்னு நேற்று முடித்தேன். இன்னைக்கு என்ன பண்ணாரு, நம்மளுடைய குழந்தை நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு தாய் தகப்பன் பெற்ற பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் ஏது அவார்டு வாங்கும்போது நம்மளுக்கு பூரிக்குது இல்லையா உள்ளெல்லாம், அது போல பெருமாளுக்கு ரொம்ப உள்ளம் குளிர்ந்து போச்சான். அதனால என்ன பண்ணாரா, அவருக்கு கடாட்சம் கொடுக்கணுன்றதுக்காக ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் என்ன பண்ணாராம், கருட வாழகத்துல பெரியாழ்வாருக்கு முன்னாடி தோன்றினார். பெரியாழ்வார் முன்னாடி தோன்றின உடனே பெரியாழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணாராம், எல்லாரும் என்ன நினைப்போம், வந்துட்டார் பெருமாள், அவர்கிட்ட நம்ம இதை வேணும் அதை வேணும்னு கேட்கணும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனா பெருமாளை பார்த்த உடனே நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்டார். யாருன்னா இப்படி கேட்பாங்களா? அவர் கேட்டார். ஏன் கேட்டாருன்னா, தக தக தகன் பொன்னிறம் மேனியோட நகைகள் ஜொலிக்க ஸ்ரீதேவி பூதேவியோட தாயோரோட காட்சி கொடுத்த உடனே, இது கலியுகம், கலியுகத்துல மக்கள் ரொம்ப நல்ல மனநிலையில யாரும் ரொம்ப இல்லை. அதனால உன்னை பார்த்து யாருன்னா கண் திருஷ்டி போட்டாள்னா, கண்ணெச்சில் போட்டாள்னா, எதுக்காக நீ இங்க வந்த, நீ நல்லா இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணி வண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் பெருமாளுக்கு பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். என்ன பல்லாண்டு? நீ நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா பகவான் நன்றாக இருக்க மாட்டாரா? ஆனாலும் அவர் அவ்வளோ பிரியமா அவருக்கு. அதனால்தான் அவரை பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொன்னார். விஷ்ணு சித்தராக இருந்தவர் பெரியாழ்வாராக மதிக்கப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த பெரிய மனப்பான்மையே. அதனால பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிட்டு உடனே கிளம்பு, இல்ல உனக்கு கடாட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன்னா, வேணா கண்ணெச்சில் போட்டுருவா மேல, கண் திருஷ்டி வந்துடும் உனக்கு, நீ நல்லா இருக்கணும் வேணாமா, நீ நல்லா இருந்தா தானே லோகஷேமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால உடனே புறப்படு அப்படின்னு சொல்லி விரட்டி போக சொன்னாராம். அவர் பெரியாழ்வார். இதை பார்த்த பூதேவி என்ன நினைச்சாங்களாம், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கணும், நாம பகவானுக்கே கண்ணெச்சில் போட்டு போதுன்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்தோட நம்மள வாழ்த்துறதுக்கு இருக்காரு, பகவானுக்கே வாழ்த்து பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு பூதேவி என்ன நினைச்சாங்களாம், இவருக்கு நம்ம பெரிய ஸ்தானத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாராம், கோதையாக அது வரலும் பூமியில அவதரிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. யாருக்கு மகளாக போகணும், எப்படி போகணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம இருந்து போய் இந்த இது நிகழ்ச்சிக்கு அப்புறம் பெரியாழ்வார்களுக்கு மகளாக போய் அவருக்கு பெருமாளை திருமணம் செய்து கொண்டு பெருமாளுக்கே மாமனார் அப்படின்ற ஸ்தானத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். அதை தவிர அவருக்கு வேற என்ன உன்னத பதவி? ஏன்னா பகவானே தாய் தந்தை, பகவானுக்கு தந்தையாக நம்ம ஒருத்தரை உருவாக்க முடியாது. ஆனா அவருக்கு மகளாக போய் பிறந்தா, நான் மனம் முடிக்கும் போது என்னுடைய அப்பா பெருமாளுக்கு மாமனார் ஆகணும் இல்லையா, அத்தகைய உயர்ந்த ஸ்தானத்தை பெரியாழ்வாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக என்ன பண்ணாங்க, பூதேவி நாச்சியார் கோதை நாச்சியாராக துளசி மாடத்தில் அழகாக துளசி தோட்டத்தில் விஷ்ணு சித்தனுடைய துளசி தோட்டத்தில் அவதரித்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் பூமியில் ஆண்டாள் அவர்கள் அவதரித்துக்கான 3வது காரணம். 4வது காரணத்தை நாளை விரிவாக காண்போம். அடியேன் காஞ்சி லதா பார்த்தசாரதி.